வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கில் பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறையினரிடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதா? என்ன நடக்கிறது? திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த மருத்துவர் சுரேஷ் பாபு என்பவர் 2018ஆம் ஆண்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்கும் நோக்கில் அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கடந்த 1ஆம் தேதி கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதிரடியாக சோதனையிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அங்கித் திவாரியின் அறையிலிருந்து லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். அப்போது நீதிமன்ற உத்தரவில்லாமல் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க முடியாது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர். இதனையடுத்து 2 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் காவல்துறையினரின் உதவியுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள அங்கித் திவாரி ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அத்துடன் இது தொடர்பான விசாரணையின் போது அங்கித் திவாரி உரிய ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அங்கித் திவாரியின் மடிக்கணினியில் இருந்து லஞ்ச வழக்கில் சிக்கியுள்ள 75 நபர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய விவரம் கிடைத்திருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சொத்து குவிப்பு வழக்குகளில் தொடர்புடைய பலரிடம் அங்கித் திவாரி லஞ்சம் பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மருத்துவரிடம் காரில் வைத்து அங்கித் திவாரி பணம் பெறும்போது அவருடைய குரல் பதிவு மற்றும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் உண்மை தன்மையை கண்டறிய அவருடைய குரலை பதிவு செய்து ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தினால் மட்டுமே லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் மேலும் பல அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளது கண்டறியப்படும் என வாதிடப்பட்டது. அவ்வாறு விசாரணை வளையம் விரிவாக்கப்படும் பட்சத்தில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். புகாரின் பேரில் அமலாக்கத்துறை இயக்குநரக அதிகாரிகள் மற்றும் பல்வேறு ஊழியர்கள் மீது மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு வருமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தல்லாக்குளம் காவல் நிலையம் தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட நாளிலேயே தமிழக போலீசார் மற்றும் அமலாக்கத்துறையினரிடையே மோதல் போக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது சோதனையின் போது பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமலாக்கத்துறையினர் மீது தமிழக போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.